الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. بواب الباب إمام النووي رحمه الله في كتاب رياض الصالحين باب احتمال الأذى. قال الله تعالى: والكاظمين الغيظ والعافين عن الناس والله يحب المحسنين. وعن أبي هريرة رضي الله عنه أن رسول الله صلى الله عليه وسلم قال: يا رسول الله إن لي قرابة أصلهم ويقطعوني وأحسن إليهم ويسيئوا إلي وأحلم عنهم ويجهلون علي. وقال: لئن كنت كما قلت فكأنما تصفهم المل ولا يزال معك من الله تعالى ظهير عليهم ما دمت على ذلك. رواه مسلم. வினைத்துக்குரிய அல்லாஹ் அடியார்களே, இன்று நாம் பார்க்கக்கூடிய புதிய தலைப்பு வேதனையை சகித்து கொள்ளுதல். பாடம் 74 பாடம். முதல் ஹதீஸு முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவர் வந்து, இறை தூதர் அவர்களே, எனக்கு சில உறவினர் உண்டு, அவர்களை நான் இணைத்து வாழ்கிறேன், ஆனால் அவர்கள் என்னை ஒதுக்குகிறார்கள். அவர்களுக்கு நான் நன்மை செய்கிறேன், ஆனால் அவர்கள் எனக்கு தீமை செய்கிறார்கள். அவர்களிடம் நான் கனிவுடன் நடக்கிறேன், ஆனால் அவர்கள் என்னை கண்டு கொள்வதில்லை என்று கூறினார். நீர் கூறுவது போல் நீர் இருந்தால் அவர்களை நீர் சுடும் சாம்பலை உண்ணச் செய்தது போலாகும். அதாவது அல்லாஹ்வின் தண்டனையை அவர்கள் அடைவர். நீர் இதே நிலையில் இருக்கும் வரை அல்லாஹ்விடமிருந்து உதவியாளர் ஒருவர் மலக்கு உம்முடன் இருப்பார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இந்த ஹதீஸு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் கேட்ட ஹதீஸு. ஆனால் இதே போல நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில இருந்து கொண்டுதான் இருக்கு. நம்முடைய உறவினர்கள், உற்றார்கள், நாம் அவர்களை சேர்ந்து வாழ வேண்டும் என்று விரும்பும் பொழுதெல்லாம் அவர்கள் துண்டித்துக் கொள்கின்றார்கள். நாம் அவர்களை கண்ணியப்படுத்தும் போதெல்லாம் நம்மை அவர்கள் இழிவுபடுத்துகின்றார்கள். அவருடன் நாம் நல்ல விதமாக உதவி செய்ய வேண்டும் என்று நாம் விரும்பும் பொழுதெல்லாம் அவர்கள் நமக்கு தீங்கை விளைவிக்கின்றார்கள். இப்படிப்பட்ட நிலை இருக்கும் பொழுது நாம் என்ன செய்வது? இங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நபர் கேட்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீ சொல்வது போல உண்மையாக இருந்தால், நீ சொல்லக்கூடிய இந்த சிச்சுவேஷன் உன்னுடைய வாழ்க்கையில நீ அதை பார்க்கின்றாய், அதை மேற்கொள்கின்றாய் என்றால் நினைவுக்குள், நீ அவர்களுடைய முகத்தில் சுட சாம்பலை நீ அவர்களை உண்ணச் செய்கின்றாய். என்ன அர்த்தம்? அல்லாஹு தஆலாவுடைய தண்டனைக்குள்ளாகக்கூடியவர்களாக இருப்பார்கள் அவர்கள், அவர்களுடைய இந்த காரணத்தினாலும் இவருடைய நடைமுறை, இந்த நடத்தையினால். ஆனால் உன்னுடைய வேறு என்ன? நீ சபராக இருப்பதும் பொறுமையுடன் இருந்து அந்த உறவை நீ பேணக்கூடியவனாக இரு. இப்படி இருக்கும் பொழுது இந்த நிலையில் நீ பொறுமையுடன் இருந்தால், சகித்து கொண்டால், அல்லாஹு தஆலாவுடைய தரப்பிலிருந்து ஒரு வானவர் உனக்காக உதவியாளராக இருப்பார். எதுவரை நீ பொறுமையுடன் இருப்பாயோ. பொறுமையை இழந்து விட்டார் என்றால் அந்த உதவியாளரும் நம்மை விட்டு சென்று விடுவார். இப்போ சுப்ஹானல்லாஹ், எப்பொழுதுமே ஒரு உதவியாளர், ஒரு வானவர் அல்லாஹ்வுடைய தரப்பிலிருந்து பிரத்யேகமாக நம்மை பாதுகாப்பதற்கும் நமக்கு உதவியாக இருப்பதற்கும் ஒரு வானவரை அல்லாஹ் தஆலா நியமனம் செய்கின்றான் என்றால் அது பெரிய ஒரு விஷயம்தான், பெரிய ஒரு சிறப்புக்குரிய ஒரு விஷயமாக இருக்கு. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் உறவுகளை வருகின்றார் என்பதற்காக போகக்கூடியவரோ, தருகின்றார் என்பதற்காக தரக்கூடியது உறவை பேணக்கூடியவர் கிடையாது. உண்மையான உறவை பேணக்கூடியவர் யார் என்றால், யார் துண்டித்துக் கொள்கின்றார் அவரிடம் சென்று அவர் ஒட்டி கொள்வதும் சென்று அவருடைய உறவை பேணுவதுதான் உண்மையான உறவை பேணக்கூடியவராக இருக்கின்றார். இல்லை என்றால் அவர் வரார், நான் போறேன், அவர் தரார், நான் தருகின்றேன் என்றால் என்ன அர்த்தம்? அது ஒரு ஏதோ நாம் உபகரணம் செய்வது போல, அல்லது அவர் செய்த அந்த உபகரணத்துக்கு பதில் செய்யக்கூடிய நிலைதான். இப்போ உறவுகளை பேணுவது
மார்க்கம் நமக்கு மிக வலியுறுத்தி இருக்கின்றது. ஒவ்வொரு ஜுமாவிலும் நாம கேட்கக்கூடிய வசனத்தில் அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையில் சொல்லும் பொழுது, நீங்கள் அல்லாஹு தஆலாவை அஞ்சிக் கொள்ளுங்கள், எந்த உறவுகளை கொண்டு நீங்க உறவை பேணுகின்றீர்களோ அல்லாஹு தஆலாவுடைய அச்சத்தை கொண்டு, பிறகு ஒருவருக்கு ஒருவர் நீங்கள் கேட்டுக்கொள்கின்றீர்களோ, உங்களுடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்கின்றீர்களோ அப்படிப்பட்ட உறவுகளை நீங்கள் பேணிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா நமக்கு கட்டளையிடுகின்றான். உறவை அல்லாஹு தஆலா படைத்தான். அந்த உறவு அல்லாஹ்விடம் கேட்டது, யா அல்லாஹ், எனக்கு ஏதாவது ஒரு அங்கீகாரத்தை நீ தருவாயாக. அல்லாஹு தஆலா அந்த உறவுக்கு கூறினான், மன் வஸலக் வஸல்து இலை. யார் உன்னை சேர்த்துக் கொள்கின்றாரோ நான் அவனுடைய உறவை நான் வைத்துக் கொள்கின்றேன். யார் உன்னை துண்டித்துக் கொள்கின்றாரோ, உறவை பேணவில்லையோ, அவனுடைய உறவும் எனக்கு தேவையில்லை, நான் அவனுடைய உறவையும் துண்டித்துக் கொள்கின்றேன். அப்போ உறவினர்கள், உற்றார்கள், நம்முடைய நெருங்கியவர்கள், நாம் அனைவர்களும் உறவு பேணக்கூடிய விஷயத்தில் மிக அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் உறவு பேணுவதனால் நிறைய பலன்கள் இருக்கு. நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், நம்முடைய ஆயுள் உயர்த்தப்படும், நம்முடைய வயதை அல்லாஹு தஆலா அதில் பரக்கத்தை ஏற்படுத்துவான். உயர்த்துவது என்பது, அதிகப்படுத்துவது என்பது என்ன? நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆயுளில் சுப்ஹானல்லாஹ் எண்ணற்ற அமல்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பான். அது நமக்கு அதை விட ஒரு அதிகமாக 10 வருடம் கொடுக்கப்பட்டாலும் அவ்வளவு நாம் செய்ய மாட்டோம். ஆனால் அந்த நிர்ணயிக்கப்பட்ட அந்த கால நம்முடைய ஆயுளில், நம்முடைய வயசில் நிறைய அமல்களை செய்யக்கூடிய வர்க்கத்தை ஏற்படுத்தி விடுவான். உறவை பேணக்கூடிய விஷயங்களில் நாம சகிப்புத்தன்மை, குறிப்பாக நாம சபராக இருந்து பேண வேண்டும். ஏனென்றால் மனிதனுடைய வாழ்க்கையில ஏற்படும் பொழுது 2 விதமான விஷயத்தில் சிரமம் ஏற்படும். ஒன்று, அவனுடைய உலகம் சார்ந்த விஷயத்திற்கு சிரமம் ஏற்படும். இன்னொன்று, மார்க்கத்திற்கும் மற்றும் இந்த தீனை பேணினான் என்பதற்காக சிரமங்கள் ஏற்படும். அப்போ உலக விஷயத்திற்கு நமக்கு சிரமம் ஏற்படும் பொழுது அங்கு நாம் நாடினோம் என்றால் அதற்குரிய பதிலை நாம் பெற்றுக்கொள்ளலாம், அதற்குரிய பதிலை நாம் கொடுக்கலாம், அனுமதிக்கப்பட்டது. இல்லை என்றால் மன்னித்து விடலாம். சிறந்தது மன்னிப்பது, ஆனால் மார்க்க விஷயங்களில் நமக்கு நோவினை ஏற்படும் பொழுது, அழைப்பு பணி செய்யும் பொழுது, சிரமங்கள் மேற்கொள்ளும் பொழுது, மார்க்க கல்வி கற்கும் பொழுது ஏற்படக்கூடிய இன்னல்கள், ஏற்படக்கூடிய தடைகள், இப்படி என்று அமல்படுத்தும் பொழுது மக்களால் சில விமர்சனங்கள் என்று வரும் பொழுதெல்லாம் அங்கு சபராக நாம் இருந்தோம் என்றால் நாம் அங்கு அல்லாஹுக்காக நாம பொறுமையுடன் இருக்கின்றோம். அந்த பொறுமைக்கு அல்லாஹ்விடம் மிக உயர்ந்த கூலி உண்டு. அந்த பொறுமைக்காக அல்லாஹ்விடம் மிக உயர்ந்த கூலி உண்டு. அந்த கூலியை அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலும் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்துவான். பிறகு மறுமையில் அவனுக்கு சிறந்த கூலியை கொடுக்கக்கூடியவனாக இருப்பான். ஆக இந்த ஹதீஸில் நாம் பார்த்த விஷயம், நம்முடைய உறவு பேணக்கூடிய விஷயத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வலியுறுத்தியிருக்கின்றார்கள். எந்த நிலை என்றால், இந்த நிலை வந்தாலும் சரி, இந்த நிலை இருந்தாலும் உறவை பேணுவது மீது கடமையாக இருக்கின்றது. என்றால் உறவை பேணக்கூடியவரிடம் நாம நல்ல முறையாக நடந்து கொள்ளும் பொழுது அவர்களும் நல்ல முறையாக நடந்து கொள்கின்றார் என்றால் அப்படிப்பட்ட உறவுகளை நாம இன்னும் அதிகமாக பேணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எக்காரணத்து கொண்டும் நம்முடைய தரப்பிலிருந்து உறவை துண்டிக்கக்கூடியவர்களாக நாம் ஆகிவிடக்கூடாது. ஏனென்றால் உறவை துண்டிக்கக்கூடியவன் சொர்க்கத்தில் நுழைய மாட்டான். லா யதுகுலுல் ஜன்னத கத்தா, சொர்க்கத்தில் உறவை துண்டிக்கக்கூடியவன் சொர்க்கத்தில் நுழைய மாட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கின்றார்கள். ஆக இந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட விஷயங்கள் அறிந்து நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள், இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் ஏற்படும் பொழுது இந்த ஹதீஸை நினைவு கொண்டு அல்லாஹுடைய உதவி நமக்கு தேவை என்றால், அல்லாஹுடைய தரப்பிலிருந்து நமக்கு பாதுகாப்பு வேண்டும் என்றால் நாம் உறவை சபருடன் பேண வேண்டும். அந்த சபருக்குரிய கூலி அல்லாஹ்விடம் நாம் தேடி கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் நற்குணங்களை நாம் ஏற்றுக்கொண்டு
நம்முடைய வாழ்க்கையில் உறவை பேணக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கியருள்வானாக. ஆமீன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.